வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸ் எல்லாமே மாஸ்டர் கண்ட்ரோல் எப்படி மேக் பண்ணலாம், ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணும் பொழுது நாம் அது கண்ட்ரோல் ஒன்று கொடுக்கணும், அதில் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றிய 2 வீடியோவில் கொடுத்துருக்கோம். சாதாரணமாக ஒரு பிக்சட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்ட்ரோல்னு சொல்கிறோம். கண்ட்ரோலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, அதனுடைய நெசசிட்டி, இது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன, இதுதான் மாஸ்டர் கண்ட்ரோல். இது இது ஒன்று, இது ஸ்டீரியோ, இது மானோ. இந்த மானோ ஸ்டீரியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த 3 லெக்கு தான் இருக்கும் இல்லையா. இதில் டேக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கும் பின்னு, கனெக்ஷன் பின் 6 பின் இருக்கும். இதில் இந்த 2 இருக்குது இல்லையா, இதுதான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இதுதான் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஓகேவா, எல்லா கடையிலையும் கிடைக்கிறது இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒரே சாஃப்ட்டில் இருக்குது. ஓகேவா, இது அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும். என்னென்ன பண்ணியிருக்கு இது பார்க்கலாமா. இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதான் ஒரு கண்ட்ரோல். இது ஒரு ஹைடெக்ங்கிற ஒரு கம்பெனியோடைய இது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த சப்ஜெக்ட் புரியணும், தெரியணும், அவ்வளோதான். பாருங்கள், இதில் 1 2 3 அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், இது ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல், இது ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல். 3 கண்ட்ரோல் இருக்குது. இது காமன் கிரவுண்டு. இந்த லாஸ்ட்டு பின் இருக்கு இல்லையா, இந்த 3வது பின் எல்லாமே நெகட்டிவில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட். இதுதான் இந்த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பெஸ்ட்டு. இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் டைப். இதில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. இந்த கண்ட்ரோல் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ இந்த கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னா, நாளாக சரச்சரன்னு ஒரு சத்தம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரோலில். பட் அதோட இப்போ லேட்டஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இதில் டஸ்ட்டு உள்ளே போகவே போகாது. ஸோ மறுபடியும் ஆயில் விடணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபையர் மாஸ்டர் கண்ட்ரோல் நல்ல ஒரு தரமாக அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் சரி. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இந்த சர்க்யூட் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே, ஒரு வயரிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், இந்த கண்ட்ரோலில் இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், இதை இன்புட். பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஆம்பிளிஃபையர், இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. 2 ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டீரியோ கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் 1 இன்புட், இது 2, இது 3. இது என்ன பண்ணியிருக்கோம், காமன் கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த 1 2 1 இருக்கு இல்லையா, 2 கண்ட்ரோல் இன்புட், இதாக ஹாட் 2 கொடுத்து சென்டர் பாயிண்ட் வழியாக அவுட்புட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல். இவ்வளோதான், சிம்பிள். இது ஸ்டீரியோவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா. நாம் இப்போது இதில் 2 லெஃப்ட் ரைட்டை நம்ம ஒரே கண்ட்ரோல் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணலாம், டூயல் கண்ட்ரோல் மூலிமா. இப்போது இதில் பார்த்துட்டிங்க வச்சுங்களேன், இதுதான் மாஸ்டர் கண்ட்ரோல். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மாஸ்டர் கண்ட்ரோல். இது மாஸ்டர் கண்ட்ரோலில் இந்த பின் இருக்கு இல்லையா, இதுதான் இன்புட். எல்லாமே மொத்தம் 6 இன்புட் இருக்குது. 6 இன்புட்டில் 1 என்னது, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, தென் சென்டர் அல்லது சப், மாற்றி எப்படின்னா கொடுக்கலாம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் கொடுக்க போகிறோம். இதைத்தான் உங்களுக்கு இது காமன் கிரவுண்டு. இது 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இன்புட் பாயிண்ட்டு. 2 அவுட்புட்டு. இது சிக்னல் வெளியே வர்ற அவுட்புட். இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா, இது நேராக இது எல்லாமே டு பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகுது. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகக்கூடிய சர்க்யூட். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இந்த சாஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த 6 சேனலில் இருக்கக்கூடிய வர சிக்னலுமே என்ன பண்ணலாம், கூட்டலாம், குறைக்கலாம். இதுதான் அது எய்ம். ஓகே,
சரி, ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ இது வரைக்கும் நம்ம நடத்துனதெல்லாம் கண்ட்ரோல் பற்றிய டீட்டெயில்ஸு, நல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். புரியாதவங்களுக்கு ஒரு ஈஸியாக புரியும். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இப்போ இதுதான் இந்த சர்க்கியூட்டு தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கோம். சர்க்கியூட்டு இதுதான் ஃபைனல். ஓகேவா? இந்த சர்க்கியூட் தெரிஞ்சாவே நாம் அசம்பிள் பண்ணலாம். ஸோ நான் வந்து சால்டர் பண்ணி காமிக்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மறுபடியும் நீங்கள் அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா அந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் தான் மறுபடியும் ஒரு தடவை படித்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் வழி வேண்டியதில்லை. இந்த எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டாக இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணும். அதுக்கு தான் ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்குறோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே செப்பரேட் கிளாஸஸ் வரும். 30 நாள் டைம் வரும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துட்டு உங்கள் தொழிலில் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். ஒரு பாமரனும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும். படிக்காத ஒருத்தராக இருந்தாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த தொழிலோட அடிப்படையே என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், படிப்பில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் இதில் நம்ம வந்து மேலே அப்கிரேட் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்களேன், இதுதான் ஒரு ப்ரொலாஜிக் போர்டு. இந்த ப்ரொலாஜிக் போர்டில் இது வந்து மேனுவல் கண்ட்ரோல். ஏற்கனவே நம்ம கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். இதில் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி நேராக உங்களுக்கு அடுத்த சேனலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உதாரணமாக உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சில சர்க்கியூட்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் டேட்டாஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படிலாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப். கொஞ்சம் மேலே பாருங்கள். இதெல்லாம் நேரம் எங்கே போகுது அப்படின்னா நேரம் முதல்ல பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இங்கே இருக்குது தனியாக. எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், சென்டர், சப். இதில் எந்த கான்ஃபிகரேஷனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட் இருக்கு இல்லையா? இதெல்லாமே 50 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டர் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து 50 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் சப்பு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 வாட்ஸாவோ, 220 வாட்ஸாவோ, 500 வாட்ஸாவோ நாம் என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ என்ன இதுதான் வந்து மேனுவல் கண்ட்ரோல். இந்த மேனுவல் கண்ட்ரோல் இருந்து பவர் ஆம்பிளி போகிற வழியில் இந்த மேனுவல் கண்ட்ரோல் இது ஒன்று எடுத்துக்கலாமே. இது வந்து ஹாட் எண்டு, இது சென்டர் பாயிண்ட்டு, இது கூல்டு எண்டு. சென்டர் பாயிண்ட்லேருந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டு கொடுக்கணும். ஹாட் எண்டு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், இந்த 1வது பின், 2வது பின் எங்கே போகும், பவர் ஆம்பிளிஃபையர், 3வது பின் கிரவுண்ட். இது ஒரு அடையாளம். ஓகேவா? ஹாட் எண்டு, இது வந்து கூல்டு எண்டு. ஓகே, அப்போது மேனுவல் கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்டில் இருந்து மாஸ்டர் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டு கொடுக்கணும். மாஸ்டர் கண்ட்ரோலுடைய சென்டர் பாயிண்ட்டு, தென் பவர் ஆம்பிளிஃபையர். இதே மாதிரியே 6க்கும் வரணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அசம்பிள் பண்ணி காமிச்சாவோ வேறு யாராவது அசம்பிள் பண்ணியிருந்தாவோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த சர்க்கியூட்னுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. ஓகே, இது ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல், ஒரே சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல். இதுதான் மாஸ்டர் கண்ட்ரோல். இது வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோல். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். ஒரே சாஃப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த 6 சேனலுமே கூடும் குறையும். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருந்தால் ஈஸியாக யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். இந்த ஆன்லைன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆடியோ சம்மந்தப்பட்ட கேபினட்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும்.
தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணியிருக்காரு, கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே அதுக்கு நான் டெமோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா?